ஒலிம்பிக் ஜோதியினுடைய வரலாறு. ஒலிம்பிக் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது ஒலிம்பிக்கினுடைய அடையாளமான அந்த ஒலிம்பிக் தீபம் தான். அதாவது பண்டைய காலத்தையும் இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தையும் இணைக்கக்கூடியது இந்த ஒலிம்பிக் ஜோதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி உலகம் முழுக்க அது பயணப்பட்டு ஒலிம்பிக் ஜோதி பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் நடக்குதோ அந்த நாட்டுக்கு அது கொண்டு வரப்படும். பண்டைய கிரீக்கில் உள்ள ஒலிம்பியான்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்திலிருந்து இந்த ஜோதி பல உலக நாடுகளை கடந்து அந்த போட்டி நடக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு அது கொண்டு வரப்படும். ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கக்கூடிய அந்த 16 நாட்களும் இரவும் பகலும் தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்கும். அதனுடைய நிறைவு விழாவில் தான் அந்த ஒலிம்பிக் ஜோதி அணைக்கப்படும். ஒரு பெரிய வரலாறு உடைய அந்த ஜோதி என்னுடைய தெரியாத விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரேக் நாட்டில் ஒலிம்பியான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த ஒளி கடவுள் லைட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள். அவரை வணங்கி ஒரு உயரமான பாவாடை அணிந்திருக்கக்கூடிய வெள்ளை நிற உடையை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் மண்டியிட்டு வணங்குவது அவருடைய மரபு. மண்டியிட்டு வணங்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழி ஆடி வச்சுருப்பாங்க. அதில் சூரியனுடைய வெளிச்சம் படும். சூரிய ஒளி பட்டு அந்த இடத்துல ஒரு வெப்பமானது உருவாகும். அந்த வெப்பத்தில் தான் அந்த ஒலிம்பிக் ஜோதியினுடைய தீபமானது ஏற்றப்படுகிறது. அப்படி ஏற்றப்படுகிறத அந்த மக்கள் ஒரு பெரிய கலை நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு பெரிய விழா மாதிரி இன்றைக்கும் அவங்க அதை கொண்டாடுறாங்க. ஒலிம்பிக்கில் எந்த நாடு தங்கப்பதக்கம் வாங்கினாலும் சரி, அது அவங்களுடைய நாட்டிலிருந்து தான் போகுது அப்படிங்கிறது ஒரு பெருமையாக அவங்க இன்றைக்கும் அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த ஒலிம்பிக் தீபத்தை அந்த பெண்மணி இன்னொரு பெண்மணிகிட்ட அவங்க கொடுப்பாங்க. அவங்க அதை ஓடி கொண்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. இப்படி அந்த ஒலிம்பிக் ஜோதி பார்த்திங்கன்னா பல நாடுகளை கடந்து அந்த விளையாட்டு மைதானத்துக்கு வரும். சில நேரங்களில் சில நாடுகளில் அந்த ஜோதியை கப்பலில் கொண்டு வருவாங்க, படகுல கொண்டுட்டு வருவாங்க, அதுமாரி வாகனங்களை கொண்டு வருவாங்க, ஏன் விமானத்தில் கொண்டு வருவாங்க. இந்தமாரி பல விதமான போக்குவரத்து சாதனங்கள் மூலமாக கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நாடும். அதில் நமக்கு ஒரு எண்ணம் வரும், அந்த ஜோதி இடையில அணையாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அணையும். சில நேரங்களில் அணைந்தாலும் கூட அதை பற்ற வைக்கக்கூடிய நெருப்பும் கூட இந்த ஜோதியிலிருந்து கிளம்பிய நெருப்பாகத்தான் இருக்கும். அதுதான் அதில் உள்ள சிறப்பு. இந்த நெருப்பு பார்த்திங்கன்னா 1க்கு 2 3 அவங்க வச்சுருப்பாங்க. எந்த இடத்துல அணைஞ்சாலும் அதை பற்ற வைக்கக்கூடிய நெருப்பு இந்த இடத்துலேருந்து வந்த நெருப்பாகத்தான் இருக்கும். அதாவது ஒலிம்பியாவிலிருந்து வந்த நெருப்பாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு பெரிய தொடர் ஓட்டமாக அவங்க கொண்டு வராங்க. அதாவது 1896 நவீன ஒலிம்பிக் துவங்கப்பட்டாலும் கூட இந்த ஜோதி ஏற்றக்கூடிய முறை பார்த்திங்கன்னா 1928 தான் இது அறிமுகம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அது தொடர் ஓட்டமாக கொண்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா 1936 தான் அதை தொடர் ஓட்டமாக கொண்டு போகக்கூடிய ஒரு முறை வந்தது. அதன் பிறகு தான் இதனுடைய முக்கியத்துவம் அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டில் உள்ள வீரர்களில் யார் சிறந்த வீரர்களோ அவர்கள் அந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி கொண்டு அந்த தொடர் ஓட்டத்தை அவங்க போவாங்க. அது பார்க்கவே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு அது இருக்கும். அப்படி உலக அளவில் உள்ள பலரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக அந்த ஒலிம்பிக் ஜோதியானது இருக்கிறது. அதனுடைய தொடக்கம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரீக்கில் தான். ஏன்னா ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களுக்கான போட்டிகளை நடத்துவாங்க. அப்போல்லாம் போட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இலக்கிய போட்டிகள் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு நடுவில் உள்ள போட்டிகள்லாம் அப்படி நடத்தப்பட்டு அதன் பிறகு தான் மல்யுத்தமெல்லாம் அதுக்குள்ளே சேர்ந்து விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி அந்த போட்டிகள் இருக்கணும்னு அதுக்கப்புறம் அது பல்வேறு வடிவங்கள் அது மாறுது. ஏன்னா கிரேக்கத்தின் மீது ரோமானியர்கள் படையெடுக்கிறார்கள். படையெடுப்புக்கு பிறகு அந்த போட்டிகளில் பல மாற்றங்களை அவங்க செய்கிறாங்க. அப்படி இந்த ஒலிம்பிக் என்பது பல்வேறு விதமான பரிமாணங்களை பெற்று வந்திருந்தாலும் கூட ஆதியிலிருந்து இன்றைக்கு வரை மாறாத ஒரு இது அப்படின்னா அந்த ஒலிம்பிக் ஜோதியை, அந்த தொடர் ஓட்டத்தை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.